வணக்கம் நண்பர்களே, கால்பந்து பிரியர்களே. உங்களுக்காக ஒரு சிறப்பு கால்பந்து தொகுப்பு ஒன்றை 2 நாட்களாக தயார் செய்து அதை ஒளிப்பதிவு செய்து வைத்திருந்த நேரம், அதுக்கிடையில் உலக கால்பந்தில் நிறைய மாற்றங்கள். எனவே அந்த காணொலியை வீணாக்காமல், அதுபோல் இந்த 2-3 நாட்களில் நடந்த சில முக்கியமான கால்பந்து விடயங்களையும் சுருக்கமாக கொண்டு வருகிறது இந்த காணொலி. முதலில் இந்த 2 நாட்களில் இடம்பெற்ற சில விடயங்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ 10 ஆண்டு கால தன்னுடைய காதலை திருமணமாக இப்போது முடித்திருக்கிறார். கடந்த 2025 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இடம்பெற்ற நிச்சயதார்த்தம் இப்போது திருமணமாக முடிந்திருக்கிறது. சரியாக அதே நாளில் அவருடைய சொந்த நாடு போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரம் லிஸ்பனுக்கு அருகே உள்ள ஒரு சிறு கடற்கரையோர நகரத்திலே தன்னால் அழைக்கப்பட்ட ஒரு சில விசேட விருந்தினர்களோடு இந்த திருமணத்தை கோலாகலமாக நடத்தி முடித்திருக்கிறார் ரொனால்டோ. அவருடைய காதலி ஜோர்ஜினா ரொட்ரிகஸ் 10 ஆண்டு காலம் அவரோடு லிவிங் டுகெதராக திருமணம் முடிக்காமலே வாழ்ந்து வந்த ஒருவர். இது ஐரோப்பிய நாடுகளில் சகஜமான ஒன்று. ஆனால் திருமணமாக இது முடிந்திருப்பது உண்மையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் ரசிகர்களுக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த விடயம் ஒரு வைபவமாக இப்போது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் ரொனால்டோ, மெஸ்ஸி ஆகியோர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் நடந்து முடிந்திருக்கிறது. நிகழ்ச்சியான ஒரு விடயமாக நேற்று என்னுடைய நேரலை செய்தியிலே அதை சொல்லுகிறேன். மெஸ்ஸியின் தந்தையார் ஜார்ஜ் மெஸ்ஸியின் மரணத்தை அடுத்து மெஸ்ஸி முதல் தடவையாக சமூக வலைத்தளத்தில் தன்னுடைய தந்தையாரை பற்றிய இரங்கலை பகிர்ந்திருந்தார். எவ்வளவு தந்தையார் தனக்கு செய்திருந்தார், அவர் இல்லாமல் தான் என்ன செய்ய போகிறேன் என்று தவித்து அவர் தேம்பி அழுத அந்த பதிவு கண்ணீரால் நினைக்கப்பட்ட ஒரு பதிவாகத்தான் தென்பட்டிருந்தது. எல்லோரும் சென்று தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், இரங்கல்களை பதிவு செய்திருந்தார்கள். ரொனால்டோவும் மெஸ்ஸியை அரவணைப்பது போல ஒரு பதிவு ஒன்றை இட்டு மிகப்பெரும் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். கால்பந்தில் இருக்கின்ற போட்டியை தாண்டி பல பேரும் பொறாமை என்று சொல்கிற அந்த விடயங்களை தாண்டி 2 பேருக்கிடையில் இப்படியான புரிந்துணர்வு இருக்கிறது என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருப்பது மிகச் சிறப்பான ஒன்று. மெஸ்ஸிக்கு தன்னுடைய ஆறுதலை வெளிப்படுத்தியிருந்தார். காரணம், மெஸ்ஸி அந்த பதிவிலே தான் தொடர்ந்து இனி இதே போல ஈடுபாட்டோடு கால்பந்து போட்டிகளில் ஆடுவேனா இல்லையா என்ற பல்வேறு கேள்விகளை அதில் எழுப்பியிருந்தார். பல பேருக்கு அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திய ஒரு விடயமாக அமைந்திருந்தது. நேற்றிரவு தான் இதை பற்றி பகிர்ந்திருந்தேன். மெஸ்ஸி ரசிகர்களுக்கு மிகப்பெரும் வேதனையை தந்த ஒரு விடயமாக அமைந்தது. மெஸ்ஸி தொடர்ந்து இப்படி ஈடுபாட்டோடு விளையாடுவாரா, இல்லாவிட்டால் தன்னுடைய தந்தையாரின் பிரிவை எடுத்து கால்பந்து விளையாடுவதை விட்டு விடுவாரா என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார் பல பேரும். மெஸ்ஸிக்கு இந்த இழப்பு மிகப்பெரும் பேரிழப்பு தான். காரணம், அவருடைய ஒரு காட் ஃபாதராக, தனியே ஃபாதராக மட்டுமல்ல, தந்தையாக மட்டுமல்ல, காட் ஃபாதராக இருந்து அவரை வழிநடத்தி சென்றவர் ஜார்ஜ் மெஸ்ஸி தான். எனவே இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது மட்டுமில்லாமல் அவருடைய கால்பந்துக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு விடயமாக இருந்தது. இதை அடுத்து தான் ரொனால்டோவின் இந்த பதிவு. ரொனால்டோ அவருக்கு சென்று ஆறுதல் சொல்லியிருப்பது ரொனால்டோ சொல்லாமலே விட்டிருக்கலாம், அதை யாரும் பொருட்படுத்த போவதும் இல்லை. அதுபோல் 2 பேருக்கு இடையில் இருக்கின்ற தொழில் போட்டி மற்றும் இதர விடயங்கள் காரணமாக அதை அவ்வாறு பதிவிட்டபடியால் தான் இப்போது பெரிதாக பேசுகின்றார்கள். ஆனால் ரொனால்டோ மனிதாபிமானத்தோடு அந்த விடயத்தில் நடந்து கொண்டதும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியதும் உண்மையில் மிகச்சிறந்த ஒரு விடயம். இதையடுத்து மிகப்பெரும் ஆச்சரியமான ஒரு விடயமாக, மெஸ்ஸி ஆட மாட்டார் என்று நாங்கள் கருதி இருந்த வேளையில் தன்னுடைய தந்தையாரின் இறப்பின் இப்போது 1 வாரம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்டர் மியாமி அணிக்காக இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற போட்டியில் மெஸ்ஸி களமிறங்கி இருக்கின்றார். இது ரசிகர்களுக்கு மிகப்பெரும் சந்தோஷம். மெஸ்ஸி அதுக்காக ஒரு விடயத்தை தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய தந்தையாரின் கனவு என்பது தான் கால்பந்தில் சாதிக்க வேண்டும், தான் கால்பந்தாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும், நீடிக்க வேண்டும் என்று. எனவே தந்தையார் வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பார். இத்தனை காலமும் மெஸ்ஸி கோல்களை பெற்றவுடன் வானத்தை பார்த்து கொண்டாடியது தன்னுடைய பாட்டியாரின் ஞாபகார்த்தமாக. அவருடைய பாட்டியார் தான் சிறு வயதிலே மெஸ்ஸிக்கு மிகப்பெரும் துணையாக இருந்து கால்பந்தில் ஊக்குவித்திருந்தார். இப்போது அவர் வான் பார்த்து கொண்டாடும் போது அவருடைய தந்தையாரை ஞாபகப்படுத்திக் கொள்வார் என்பது மட்டும் மெஸ்ஸி ரசிகர்களுக்கு தெரியக்கூடிய விடயம். ஆனால் இன்டர் மியாமி அணி மெஸ்ஸி களமிறங்கிய இன்றைய அதிகாலை வேளையில் இடம்பெற்ற போட்டியில் தோற்று போயிருக்கிறது 2-3 என்று. லியோன் அணிக்கு எதிராக இடம்பெற்ற இந்த போட்டியில் லியோன் அணி 3-2 இந்த வெற்றியை பதிவு செய்து கொடுத்து மெஸ்ஸி ஆரம்பத்திலே களமிறங்கவில்லை. 45 நிமிடங்களுக்கு பிறகுதான் அவர் களமிறங்கியிருந்தார். என்றாலும் அவரால் எந்த ஒரு கோல் பங்கெடுப்பையும் வழங்க முடியாமல் போனது. பழைய மெஸ்ஸியை நாங்கள் பார்க்க முடியுமோ என்ற கேள்வியை இந்த தோல்வியும் இன்றைய இந்த போட்டியும் ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மைதான், காத்திருப்போம் நாங்கள். இதுபோல நேற்று இரவு இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த அதிகாலை வேளையில் இடம்பெற்ற சூப்பர் கப் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பியன் சூப்பர் கப் என்ற போட்டி, இது யூரோப்பா லீக் சாம்பியனுக்கும் சாம்பியன்ஸ் லீக் சாம்பியனுக்கும் இடையிலான போட்டியாக அமைந்திருந்தது. எனவே பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சந்தித்திருந்தது இங்கிலாந்து ஆஸ்டன் வில்லா அணியை. இந்த போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி 2-1 அபாரமான வெற்றியை பதிவு செய்து கொண்டு தன்னுடைய இரட்டிப்பு மகிழ்ச்சியை இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறது. உண்மையில் இரட்டிப்பு என்று சொல்வதை விட 4 மடங்கு என்று சொல்லலாம். சாம்பியன்ஸ் லீகை அடுத்தடுத்து 2 தடவைகள் வந்த பிறகு, அடுத்தடுத்து 2 ஆண்டுகள் வந்த பிறகு, இப்போது சூப்பர் கப்பையும் அடுத்தடுத்த 2 ஆண்டுகள் வந்து ஐரோப்பாவின் மிக பலம் பொருந்திய கழகம் தாங்கள் தான் என்பதை அவர்கள் இப்போது நிரூபண ரீதியாக, கிண்ணங்களின் வெற்றியின் ரீதியாக நிரூபித்திருக்கிறார்கள். அவரது பயிற்சியாளர் லூயிஸ் என்ரிகே இப்போது இந்த பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணியை பொறுப்படுத்த 3 ஆண்டுகளில் வென்று கொடுத்த 13வது மிகப்பெரும் கிண்ணம் இது. பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணிக்கு உண்மையில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குயிஷாக் வர்சகேலியா மூலமாக 20ஆம் நிமிடத்தில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணிக்கு முதலாவது கோல் கிடைத்தது. அதுக்கு பிறகு 61ஆம் நிமிடத்தில் டெசரே டூவே, பிரான்ஸ் நாட்டு வீரர், இன்னும் ஒரு கோலை எடுத்துக் கொடுத்திருந்தார். இந்த 2க்கு இடையில் கிடைத்த ஆஸ்டன் வில்லாவின் கோல் மிக முக்கியமான கோல். 17 வயது இளம் புயல் ஒருவர் தான் அறிமுகமான போட்டியிலேயே பெற்றுக்கொண்ட கோலாக அமைந்திருக்கிறது. இது இங்கிலாந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரும் கோலாகலமான சந்தோஷமாக அமைந்திருக்கிறது. ஆஸ்டன் வில்லாவுக்காக நேற்று அறிமுகமான இந்த வீரர் பிரையன் மல்ஷோ என்று சொல்லக்கூடிய எதிர்காலத்தில் இங்கிலாந்துக்கு ஆடக்கூடிய நட்சத்திரம்.
இவர் அண்மைய நாட்களாக இளம் வீரராகவும் அதுக்கு பிறகு சர்வதேச போட்டியிலும் லக்சம்பர்க் அணிக்காக ஆடி வந்திருந்தார். இருந்தாலும் பிரையன் மாட்சோ பிறந்தது இங்கிலாந்தில் என்ற அடிப்படையில் இப்போது அவர் இங்கிலாந்தை தன்னுடைய அடுத்த அணியாக தெரிவு செய்திருக்கிறார். இல்லை அவர்கள் தான் ஆடப்போகிற நாடாக தெரிவு செய்திருக்கிறார். இதனால் ஆஸ்டன் வில்லாவின் அவரது அறிமுகம் கொண்டாடப்படுகின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது. ஆஸ்டன் வில்லா தோற்று போனாலும் இவரது கோல் அதுபோல 17 வயது மாட்சோவின் வருகை ஆகியன அங்கே மிக பெரும் வரவேற்பை பெற்ற கொண்டாடக்கூடிய விடயமாக மாறிப்போயிருக்கின்றன. இப்போது ஒரு சில பரிமாற்ற விடயங்கள். இன்னமும் ரொட்ரி எங்கே செல்ல போகிறார் என்ற விடயம் தெளிவாகாத நிலையில் மான்செஸ்டர் சிட்டி அடுத்த நகர்வுக்காக காத்திருக்கிறது. அவர்கள் என்சோ பெர்னாண்டஸை செல்சியிலிருந்து கொத்திக்கொள்ளப் போகிறார்கள். ஸ்பானிய வீரர் ஒருவரை அனுப்பி அர்ஜென்டினா வீரரை தங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை அவர்கள் இப்பொழுது எடுத்திருப்பதாக தெரிகிறது. இறுதியாக 120 மில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்டுகளை வழங்கி இதுதான் தாங்கள் வழங்கக்கூடிய தொகை என்று சொல்லி வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை செல்சியிடமிருந்து அவரை கொத்திக்கொள்ளுகின்ற காலக்கெடுவை அவர்கள் இப்போது வழங்கியிருக்கின்றார்கள். இதுவேளை நியூ காசிலிருந்து ஒப்பந்தமாகி இப்போது ஆர்சனல் அணிக்காக தன்னுடைய அறிமுகத்தை மேற்கொண்டுகிறார் பிரேசில் நாட்டு வீரர் புருனோ கிமாரெஸ். கொமோ அணிக்கு எதிராக இடம்பெற்ற வெற்றி தோல்வியற்ற போட்டியிலே தன்னுடைய அறிமுகத்தை மேற்கொண்டுகிறார். இதுபோல இங்கிலாந்தின் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக ஆடி வருகின்ற போர்ச்சுகல் நாட்டின் நட்சத்திரம் புருனோ பெர்னாண்டஸ் இப்போது எங்கே செல்ல போகிறார் என்ற கேள்வி பல பேருக்கு மிக முக்கியமான கேள்வியாக அமைந்திருக்கிறது. இத்தாலிய கழகங்கள் ஏசி மிலான் மற்றும் யுவென்டஸ் ஆகியன இவரை குறிவைத்திருக்கிறார். அதுபோல துருக்கி நாட்டு கழகமான கேலட்டசரேயும் இவருக்கான தொகையை கொடுத்து தாங்கள் வாங்குவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறது. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் தலைவராக இப்போது கொண்டாடப்படுகின்ற மான்செஸ்டர் யுனைடெட் ரசிகர்களின் மனம் கவர்ந்த புருனோ பெர்னாண்டஸ் எங்கேயாவது நகர்வை மேற்கொள்ளப் போகிறாரா இல்லாவிட்டால் மேன் யுனைடெட்லேயே தங்கப் போகிறாரா என்பதுதான் இப்போது இருக்கின்ற பெருங்கேள்வி. இதேபோல இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் அர்ஜென்டினாவின் கிறிஸ்டியன் ரொமேரோ. இவரை கொத்திக்கொள்ள அட்லெட்டிகோ மேட்ரிட் கழகம் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. 28 வயதான அர்ஜென்டினா நட்சத்திரம் கிறிஸ்டியன் ரொமேரோவுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய அதிகபட்ச தொகையான 34.2 மில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்டுகளை வழங்கி டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர்ஸிடமிருந்து அவரை கொத்திக்கொள்வதற்கான இறுதி முயற்சியை இவர்கள் இப்போது எடுத்திருப்பதாக தெரிகிறது. இந்த மாற்றமும் மிக பெரும் மாற்றமாக இப்போது கருதப்படுகின்றன. எனவே ஸ்பானிய கழகங்கள் இங்கிலாந்திலிருந்து எடுத்துக்கொள்ள இங்கிலாந்து கழகங்கள் தங்களுக்குடைய மாற்றிக்கொள்ள என்று இந்த விண்டோஸ் டிரான்ஸ்ஃபர் விண்டோஸ் ஆனது இப்போது கடை கட்டுகின்ற ஒரு காலம். அதுவும் அடுத்த வாரமே ஆரம்பிக்க போகிறது இந்த லீக் சுற்று போட்டிகள். அதற்கு முதலில் இவற்றை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகுந்த முனைப்பை காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இப்படியான மிகப்பெரும் நட்சத்திர மாற்றங்களை பற்றிய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம் இங்கே ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக. வணக்கம் நண்பர்களே, கால்பந்து பிரியர்களே. இந்த உலகம் எவ்வளவு வேகமாக சுழல்கிறதோ அதை விட வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது கால்பந்து உலகம். உண்மைதான். உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் முடிவடைந்து இப்போது ஒரு மாதம் கூட ஆகவில்லை. அதுக்கிடையில் அடுத்தடுத்த கட்ட பரபரப்பான விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்பெயின் அணி உலக சாம்பியன் ஆனது இப்போது அவர்களது அணித்தலைவர் ரொட்ரிக்கு வந்திருக்கின்ற டிமாண்ட் மிக பிரபலமானது. அவர் இப்போது ஸ்பெயினின் உலக கிண்ண தலைவர், அதுபோல் ஸ்பெயினின் நட்சத்திர நாயகர். இந்த உலக கிண்ணத்தின் கோல்டன் போல் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த வீரருக்கான விருதும் அவருக்கு தான் கிடைத்திருந்தது. அவர் இப்போது மான்செஸ்டர் சிட்டி அணிக்காக ஆடி வருகின்றார் இங்கிலாந்திலே. ஆனால் அவருக்கு 2 ஸ்பானிய கழகங்கள் மிக பெருமளவில் முதலிட்டு அவரை அழைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. அது பற்றிய பிந்திய தகவல்களை இந்த காணொலி கொண்டு வரப்போகிறது. இதுபோல உலகத்தின் 2 பிரபலங்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர அந்தஸ்து இப்போது டிரான்ஸ்ஃபர் விண்டோஸ் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் முக்கியமான அணிகள் எல்லாம் தங்களது அணிகளை பலன் சேர்ப்பதற்கு தங்களது அணிகளின் புது வியூகங்களை உருவாக்குவதற்கு பல கழகங்களுக்கு இப்போதெல்லாம் புதிய பயிற்சியாளர்களும் வந்திருக்கிறார்கள். அதுபோல பழைய வீரர்கள் ஓய்வு பெற, சிலவற்றால் பழைய வீரர்கள் தங்கள் அணிகளிலிருந்து வேறு அணிகளுக்கு மாற்றம் பெற, புதிய வீரர்கள் உள்வாங்கப்பட, இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்க இந்த வீரர்களை பலப்படுத்துகின்ற முயற்சிகளிலும் தங்களது கழகங்களை மிகச்சிறப்பான அணியாக வீரர்களை உள்வாங்கி உருவாக்குவதிலும் எல்லா கழகங்களும் ஈடுபட்டிருக்க 2 பிரபலமான வீரர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர அந்தஸ்தை பற்றி பார்க்க வேண்டும். 2 வெவ்வேறு கண்டங்களில் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள். ஆனால் 2 பேருக்கும் கிடைத்த வரவேற்பு உண்மையில் நெகிழ்ச்சியை தரக்கூடியது. காணொலி மூலமாக காண்பிக்கிறேன். கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்த யான் டியாமோண்டே இப்போது ரியல் மேட்ரிடினால் ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டார் மிக பெரும் தொகைக்கு. இதுபோல இன்னும் உலக நாடுகள் பல்வேறு நாடுகளில் இந்த பிரீமியர் லீக் போட்டிகள் ஆரம்பித்து விட்டன. அந்தந்த நாடுகளில் முக்கியமான கழக போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. இலங்கையில் இப்போது சூப்பர் லீக் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை பற்றிய விடயங்களையும் இந்த வாராந்த காணொலிகளில் கட்டாயமாக உங்களுக்கு நான் அப்டேட் செய்வேன். தொடர்ச்சியாக இங்கே ஆடி வருகின்ற நட்சத்திரங்கள் இளம் வீரர்கள் ஆகியோர் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் சர்வதேச நாடுகளிலிருந்து வந்து இலங்கையிலே இந்த கழகங்களுக்காக ஒப்பந்தமாகி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவை பற்றி பார்க்கலாம். இதேபோல் சர்வதேச நாடுகளை பொறுத்தவரைக்கும் ஸ்காட்லாந்து, பெல்ஜியம், போர்ச்சுகல் போன்ற நாடுகள் எல்லாம் இப்போது அந்த பிரீமியரா போட்டிகள் இல்லாவிட்டால் பிரீமியர் லீக் போட்டிகள் அந்தந்த நாடுகளின் லீக் போட்டிகள் ஆரம்பித்து விட்டன. அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறது நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மிக பிரபலமான லீக் போட்டிகள். அந்த போட்டிகளுக்கு முன்னதாக இப்போது சிநேகபூர்வமான கால்பந்து போட்டிகளும் இடம்பெற்று வருகின்றன. அவை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்களையும் கொண்டு வரப்போகிறேன். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த வாரத்தின் மிக சோகமான விடயமாக அமைந்திருந்தது லியோனல் மெஸ்ஸி அவர்களது தந்தையார், அவரது மிகச்சிறந்த வழிகாட்டி. பார்சிலோனாவில் ஒரு குட்டி பையனாக லா மசியாவில் அறிமுகமாகி அங்கே லா மசியா என்ற அந்த கலாசாலையில் கல்வி கற்று பாடசாலையில் கால்பந்தையும் கற்று அங்கே இருந்து பார்சிலோனாவுக்காக ஆட ஆரம்பித்ததிலிருந்து இப்போது லியோனல் மெஸ்ஸி உலகத்தின் மிகச்சிறந்த நட்சத்திரமாக உலகத்தின் கோட்டாக கொண்டாடப்படுகின்ற வரை
அவரை அழைத்து வந்ததில், அவருக்கு பின்னால் இருந்தவரை பார்த்து கொண்டதில், பராமரித்ததில் அவரது தந்தையார் ஜோர்ஜ் மெஸ்ஸிக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. இறக்கும்போது அவருக்கு வயது 69. அண்மை காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். மெஸ்ஸி அவரை கூடவே இருந்து பார்த்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது. இருந்தாலும் உலகக்கிண்ண போட்டிகளின் போது அவருக்கு சீரியஸான வேளையில் மெஸ்ஸியும் ரொம்ப நொந்து போயிருந்தார். ஆனால் அவரது குடும்பத்தார் இந்த விடயத்தை பெரிய அளவில் தங்களுடைய தனிப்பட்ட விடயமாக வைத்துக் கொள்கிறோம், இதை பெரிய அளவில் பகிரங்கப்படுத்த வேண்டாம், இல்லாவிட்டால் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டாம் என்று அன்பான வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். இந்த மரண செய்தியும் கூட தங்களது தனிப்பட்ட ரீதியிலே தாங்கள் அனுஷ்டிக்கின்ற ஒரு மரணமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருந்தார். என்றாலும் உலகம் முழுவதும் கால்பந்து ரசிகர்கள், அதுபோல உலகத்தின் மிகச்சிறந்த கால்பந்து வீரர்கள், கால்பந்து கழகங்கள் எல்லாம் தங்களது அஞ்சலிகளை செலுத்தி இருக்கின்றன. மெஸ்ஸி ஆடிய கழகமான பார்சிலோனா மட்டுமல்ல, பார்சிலோனாவின் நிரந்தர எதிரியாக கருதப்படுகிற ரியல் மேட்ரிட் கழகம் கூட தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்திருந்தது. மெஸ்ஸி இன்டர் மியாமி அணிக்காக இறுதியாக ஆடிய போட்டியை ஜோர்ஜ் மெஸ்ஸி கண்டுகளித்த அந்த காட்சியை உருக்கமாக பல பேர் காணொலிகளாக பகிர்ந்திருந்தார்கள். இதுபோல எவ்வாறு ஒரு குட்டி பையனாக இருந்து மெஸ்ஸியை வளர்த்து பராமரித்து அவரை பக்குவமாக ஒவ்வொரு விடயங்களாக பார்த்து பாதுகாத்து அவரது ஒரு முகாமையாளராக, அவரது ஒரு தன்னுடைய இன்னும் சின்ன குழந்தையாக அவரை பராமரித்ததில் ஜோர்ஜ் மெஸ்ஸிக்கான பங்கு தனியான பங்கு இருக்கிறது. Leo, kaihime. Midi. Saseino zavok, gadaiție. راتون خراستی نیلی. پخبورس از تماشا. மெஸ்ஸிக்கு தன்னுடைய தந்தையாரின் மரணம் எவ்வளவு தூரம் பெரிய பாதிப்பை தந்திருக்கும் என்பது நாங்கள் இதன் மூலமாக அறியாத ஒன்றல்ல. மெஸ்ஸியின் மிக நெருங்கிய சகா, அவரது சிஷ்யர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், இல்லாவிட்டால் அவரது பாடிகார்டு என்று பல பேர் என்றும் அழைக்கின்ற ஒருவரான ரொட்ரிகோ டி போல் மெஸ்ஸியின் இன்டர் மியாமி கழகத்துக்காக லியோனல் மெஸ்ஸி ஆடாத அந்த போட்டியிலே தான் அணிந்த ஆடைக்கு உள்ளே லியோனல் மெஸ்ஸியின் 10ஆம் இலக்க ஜெர்சி அணிந்து ஆடுகிறார். அதுவும் அந்த கோல் மெஸ்ஸிக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட கோல் என்று அவர் கொண்டாடுகிறார். இதிலே ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னோடு சொன்னால், அந்த கோலுக்கான உதவியை வழங்கியிருந்தவர் மெஸ்ஸியின் நீண்டகால எதிரியாக கருதப்பட்டிருந்த, மெஸ்ஸிக்கு இவ்வளவு காலம் எதிரியாக ஆடி வந்த கேசமீரோ அண்மைய நாட்களில் இன்டர் மியாமிக்காக ஒப்பந்தமானதை ஒரு விடயமாக சொல்லியிருந்தார். தான் மெஸ்ஸியோடு சேர்ந்து ஆட வேண்டும், உலகத்தின் மிகச்சிறந்த வீரர் மெஸ்ஸி, உலகத்தின் கோட், அவரோடு சேர்ந்து ஆட வேண்டும் என்று இத்தனை காலம் தான் காத்திருந்ததாக சொல்லியிருந்தார். இத்தனை காலமும் கேசமீரோ ஆடியது மெஸ்ஸிக்கு எதிராக. அதுபோல அவர் ரியல் மேட்ரிட் கழகத்துக்கு ஆடிய விடையில் ரொனால்டோவின் மிக நெருக்கமான நண்பராக இருந்திருந்தார். இருந்தாலும் தான் மெஸ்ஸியோடு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது அவரோடு சேர்ந்து அவரது கழகத்தில் ஆட வேண்டும் என்று காத்திருந்ததாகவும், இதனால் தான் தன்னை இன்னும் பல்வேறு கழகங்கள் ஒப்பந்தம் செய்யவிருந்த வேளையிலும் கூட அவற்றை விட்டுவிட்டு இந்த இன்டர் மியாமி கழகத்தை தான் தெரிவு செய்ததாக குறிப்பிடுகிறார். லியோனல் மெஸ்ஸிக்கு அடுத்தபடியாக அதிகபட்ச ஊதியம் வழங்கப்படுகின்ற மேஜர் லீக் சாக்கர் கால்பந்தாட்ட வீரர்கள் ஒருவராக இப்போது கேசமீரோ மாறியிருக்கிறார். இதுபோல இந்த பருவகாலத்தில் மிக முக்கியமான நட்சத்திரங்கள் ஹியூமிங் சான், அதுபோல லெவன்டோஸ்கி ஆகியோரும் இம்முறை மேஜர் லீக் சாக்கரில் பல்வேறு கழகங்களுக்காக ஆட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களும் சிறப்பாக தங்களுடைய ஆட்டங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இம்முறை உலகக்கிண்ண போட்டிகளில் வழங்கப்பட்ட அந்த கோல்டன் போல் விருது, அதாவது இந்த உலகக்கிண்ணத்தின் மிகச்சிறந்த வீரருக்கான விருது கூட மெஸ்ஸிக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இப்போது வரை சொல்வோர் பல பேர் இருக்கின்றார்கள். மெஸ்ஸி அதிகமான கோல்களை எடுத்திருந்த ஒருவர், அதுபோல் அதிகமான உதவிகளை வழங்கியிருந்த ஒருவர், தன்னுடைய அணியை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்த அணியின் தலைவராக மிகச்சிறப்பான முறையில் செயற்பட்டவர். அதுபோல் ஆடுகளத்தில் மைதானத்தில் அவருடைய பங்கும் அவருடைய செயற்திறன் மிக முக்கியமானதாக இருந்தது என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் பெறுபவர்களின் அடிப்படையில் ஸ்பெயினை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்தார். எந்த ஒரு கோல், எந்த ஒரு அசிஸ்டும் வழங்காமல் இருந்தாலும் கூட அணித்தலைவராக தன்னுடைய பங்கை திறம்பட வழங்கியிருந்த அந்த அடிப்படையில் வெற்றி பெற்ற அணியின் தலைவராக இருந்த ரொட்ரிக்கு அந்த கோல்டன் போல் விருது வழங்கப்பட்டது. அது சரியென்று நியாயப்படுத்துவோரும் இருக்கிறார்கள். அது இருக்கட்டும், நடந்து முடிந்த கதை. ஆனால் ரொட்ரி உலகத்தின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. உலகத்தின் மிகச்சிறந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்கள் ஒருவராக அவர் ஆடி வருகின்றார். அவர் ஆடுகின்ற கழகம் மான்செஸ்டர் சிட்டி.
மான்செஸ்டர் சிட்டி கடந்த பருவகாலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு ரொட்ரியின் பங்களிப்பு ஒரு காரணமாக இருந்தது. இப்போது அந்த ரொட்ரிக்கு விலை பேசப்பட்டு வருகிறது. அவரை குறிவைத்திருக்கின்ற 2 ஸ்பானிய முக்கியமான கழகங்கள், ரியல் மேட்ரிட் மற்றும் பார்சிலோனா. இந்த 2 கழகங்களுக்கும் அவர் செல்லக்கூடிய வாய்ப்பு இப்போது இருப்பதாக சொல்லப்படுகிற வேளையில் சரியான தொகை ஒன்று வழங்கப்படாவிட்டால் அது ரொட்ரியை சந்தோஷப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். அதில் ரொட்ரியின் பெருமானத்தை சரியான முறையில் ஈடுகட்டுவதாக மான்செஸ்டர் சிட்டிக்கும் அது வாய்ப்பானதாக அமைய வேண்டும். ஏற்கனவே மான்செஸ்டர் சிட்டி தங்களுடைய நீண்டகால பயிற்றுவிப்பாளரான பெப் கார்டியோலாவை இழந்திருக்கிறது. எனவே புதிய பயிற்றுவிப்பாளரின் கீழ் களமிறங்க போன மான்செஸ்டர் சிட்டி தன்னுடைய புதிய வியூகத்தை சரியான முறையில் உருவாக்கி கொள்ள ரொட்ரியின் இடத்துக்கு இன்னொருவரை இட்டு நிரப்ப வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதேவேளை அதற்கு பெரிய தொகையொன்று வழங்கப்பட்டால் தான் இன்னும் ஒரு இளம் வீரர் இல்லாவிட்டால் இன்னும் ஒரு பிரபலமான வீரர்கள் அதை முதலீடு செய்ய முடியும். எனவே இப்படியான சூழ்நிலையில் இப்பொழுது பார்சிலோனா புதிதாக மிக பெரும் தொகையொன்றை ரொட்ரிக்காக முதலீடு செய்து ரொட்ரியை கொத்தி எடுப்பதற்கு காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பார்சிலோனாவின் பயிற்றுவிப்பாளர் ஹான்சி ஃப்ளிக்கை பொறுத்தவரையில் அவர் ஆடுகின்ற ஆட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. இம்முறை பார்சிலோனா எடுத்த முடிவுகளும் கொஞ்சம் வித்தியாசமானவை. அவர்கள் இப்போது பிரபலமாக இருக்கின்ற ஃபெரான் டோரஸை கூட விற்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் ஃபெரான் டோரஸுக்கு சரியான விலை பேசப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். சில பார்சிலோனாவின் மிக தீவிரமான ரசிகர்கள் டொரஸை அனுப்பிவிட வேண்டும் என்று குறியாக இருக்கின்றார்கள். இத்தனைக்கும் ஃபெரான் டோரஸ் தான் ஸ்பெயின் வெற்றி பெற்ற அந்த இறுதி முக்கியமான கோலை பெற்றுக் கொடுத்தவர். ஆனால் பார்சிலோனா ரசிகர்களுக்கு ஃபெரான் டோரஸ் ஒரு பாரமாக இருப்பதாக நினைக்கின்றார்கள். அவரை விட இளம்பியர்கள் பல பேர் அந்த 7ஆம் இலக்கத்தில் இல்லாவிட்டால் அந்த பொருத்தமான இடத்திலே மிகச்சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை வழங்குவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பார்சிலோனாவும் இம்முறை நாங்கள் கவனித்து பார்த்தால் ஒப்பந்த அடிப்படையில் கூட இளம் வீரர்களில் முதலீடு செய்கின்றார்கள். அவர்களுக்கு சில பேர் நேரடியாக இம்முறை பார்சிலோனா அணியில் ஆடப்போவதும் இல்லை. அவர்கள் முன்கூட்டியே தங்களுடைய பார்சிலோனா பி அணியில் இல்லாட்டால் பார்சிலோனா அத்லட்டிக் என்று சொல்லக்கூடிய அவர்களது முன்னோடி வட்ட அணிகளை ஆடிய பிறகுதான் இந்த அணிக்குள்ளே உள்வாங்கப்படுவார்கள். இந்த சூழ்நிலையில் ரொட்ரி அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒருவராக இருக்கிறார். இல்லாவிட்டால் ரொட்ரிக்கு இவ்வளவு பெரிய மூலதனம் முதலீடு செய்யப்படாது. எனவே இந்த புதிய பார்சிலோனாவின் பிட் என்று சொல்லக்கூடிய இந்த முயற்சியை மான்செஸ்டர் சிட்டி ஏற்றுக்கொள்ளுமா, ரொட்ரி அதற்கு இணங்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ரொட்ரியை பொறுத்தவரையில் அவர் பார்சிலோனாவை பற்றி கேட்டு விடைக்கு சொல்கிறார், உலகத்தின் மிகச்சிறந்த கழகம், யாருக்கு தான் பிடிக்காத அப்படியான கழகம் முதலில் ஆடுவதற்கு என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லுகிறார். ரொட்ரியின் தனிப்பட்ட விருப்பம் இதிலே செல்வாக்கு செலுத்தலாம் என்று வரும்போது நாங்கள் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் என்று சொல்லக்கூடிய வீரர்களை குறுக்கே போட்டுக்கொண்டு இல்லாவிட்டால் வீரர்களை நொடித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம். ரொட்ரி எப்போது எங்கே நகரப் போகிறார் என்று காத்திருப்போம். இதற்கிடையில் உலகத்தின் 2 பிரபலமான நட்சத்திரங்களாக இருந்த தங்கள் நாடுகளின் கதாநாயகர்கள், எகிப்தின் ராஜா என்று சொல்லக்கூடிய முகமது சலா, அதுபோல் கேபோ வேர்டே அணியின் இப்போதைய அடையாளமாக மாறிப்போகின்ற வொசீனியா, இந்த 2 பேரும் தங்களது புதிய கழகங்களுக்கு எவ்வாறு உள்ளீர்க்கப்பட்டார்கள், எப்படியான கோலாகலமான வரவேற்பு வழங்கப்பட்டது என்பதை நெகிழ்ச்சியோடு பார்க்கின்ற நேரம். எகிப்தின் ராஜா முகமது சலா இத்தனை காலம் லிவர்பூல் கழகத்துக்காக ஆடி வந்தவர். அவர் இப்போது சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப் போகிறார் என்பதை எகிப்து ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. என் உலக கால்பந்து ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அத்தனை மிகச்சிறப்பான ஆட்டம், அதுபோல் ஒரு இயல்பான எல்லாவற்றையும் மிக எளிதாக எடுத்துக்கொண்டு ஆடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வீரர். மைதானத்தில் இருக்கும்போது தன்னுடைய 100% வழங்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பான வீரர். அவர் லிவர்பூலிருந்து விலகுகிறார் என்பதை பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கின்ற வேளையில் அவர் இப்போது போயிருப்பது துருக்கிய நாட்டில் ஒரு கழகத்துக்கு, டப்ருஸன்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு கழகம். அந்த கழகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை பாருங்கள், அப்படி ஒரு கோலாகலமான வரவேற்பு. ஒன்று அந்த கழகம் சாம்பியன்ஸ் லீக் வென்றது போல, இல்லாவிட்டால் உலகக்கிண்ணம் வென்றது போல, இல்லாவிட்டால் கிளப் வேர்ல்ட் கப் வென்றதை போல அப்படி கொண்டாடுகிறார். இதை பார்க்கும்போது முகமது சலாவுக்கு கண்ணீரை வந்துவிட்டது. அவருக்கு நம்ப முடியாமல் போனது இப்படி ஒரு வரவேற்பு தனக்கு கிடைக்கிறது என்று. டிராப்சான்ஸ்போர் என்று சொல்லக்கூடிய துருக்கி நாட்டில் உள்ள ஒரு நகரத்தில் உள்ள ஒரு சாதாரண கழகம். அந்த கழகம் இத்தனை காலமும் பெற்ற பெரிய வெற்றிகள் என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இல்லை. ஆனால் சாலா வந்த பிறகு ஒரு மாற்றம் ஒன்று அந்த கழகத்துக்கு வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதனால் ஊரே விழாக்கோலம் பூண்டிருந்தது. 3 நாட்கள் தொடர்ச்சியான கோலாகலமான ஏதோ ஒரு பெரிய திருமண விழாவை அங்கே இடம்பெற்றது போல அப்படி ஒரு கோலாகலமான கொண்டாட்டம். இதில் 3வது நாள் சலா பயிற்சிகளுக்கு செல்கின்றார். 2வது நாளில் சலா ஊடகங்களை சந்திக்கின்ற வேளையில் அவர் சொல்கின்றார், நான் உங்களோட மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன், எனக்கு துருக்கிய மொழி பேச தெரியாது. ஆனால் உங்களது நிகழ்ச்சியான வரவேற்பை பார்க்கும்போது எனக்கு தாங்குணாத சந்தோஷமும் கண்ணீரும் வந்து விடுகிறது. ஆனால் என்னால் முடிந்ததை உங்களுக்கு நான் வென்று தர பார்ப்பேன் என்று சொல்லியிருந்தார். அந்த வாக்குறுதி அந்த மக்களுக்கு போதும். ஆனால் பாருங்கள், அந்த நகரத்தின் மேயர்
வந்து முகமது சலாவிடம் வந்து பேசுகிறார். அந்த காட்சி மிக முக்கியமான ஒன்று. ஆங்கிலத்திலும் அங்கே ஒரு சில வசனங்கள் பேசப்படுவதால் முழுமையாக அந்த காட்சியை பார்த்த பிறகு நான் இதை பற்றிய விடயத்தை சொல்கிறேன். Küresel ısınma dünyayı tehdit ediyor. Gelecekte yaz aylarında Mısır'da yaşamak zorlaşacak. İlçemiz o yıllarda çok yaşanabilir olacak. Küresel ısınmadan en az etkilenecek yer olacak. Dolayısıyla size güzel bir arazi verelim burada. Torunlarınıza ve çocuklarınıza burada gelecekte güzel su sorunu olmayan, küresel ısınmadan etkilenmeyen harika bir coğrafya teklif ediyorum. இந்த டிராப்சான்ஸ்போர் நகரத்திலே உங்களுக்கு ஒரு நிலத்தை தந்து விடுகிறேன். அந்த நிலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது பிள்ளைகள், உங்களது பேரப்பிள்ளைகள் வந்து அப்படியே பரம்பரையாக நீங்கள் இங்கே இருக்கலாம். உலகத்தின் எந்த ஒரு சத்தமும் உங்களுக்கு இங்கே இந்த அமைதியை குலைக்காது. போரின் அமைதி இல்லாமல், இதுபோல் உலகத்தின் சூழல் மாசறிதல் போன்ற விடயங்கள் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக அமைதியாக உங்களது எதிர்காலத்தை இங்கே கழிக்கலாம். இங்கே இருந்து விடுங்கள் சாலா என்று உரிமையோடு கேட்கிறார். சாலாவுக்கு அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, அதுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்று தெரியாமல் நெகிழ்ச்சியோடு தடுமாறுகிறார். இதுதான் ஒரு பிரதேச மக்கள் உங்கள் மீது காட்டுகின்ற உண்மையான உங்களது திறமைக்கான அன்பு. சலா தன்னால் முடிந்ததை அந்த துருக்கிய கழகத்துக்கு செய்து காட்டுவார் என்று நம்பியிருக்கிறோம் நாங்கள். அதுபோல் துருக்கிய லீகானது உலகத்தில் மிக பெருமளவில் ரசிகர்களால் தொடரப்படுவதல்ல. பொதுவாக நாங்கள் அநேகமாக பார்ப்பது இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, சவுதி அரேபியா ஆகியவற்றை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தது மெஸ்ஸியினாலும் ரொனால்டோவினாலும். இப்போது சலாவின் காரணமாக பல பேர் துருக்கிய லீக் போட்டிகளை பார்க்க ஆரம்பிக்க போன்றார் என்பது மட்டும் உறுதி. அடுத்தது கேபோ வேர்டேயின் கோல் காப்பாளரான பொசீனியா. இவர் கோலோ கழகத்தினால் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சிலே நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான கழகம். ஆனால் ஒன்று இது சின்ன கழகம் அல்ல. அங்கே தென் அமெரிக்காவிலே, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மிக முக்கியமான கழகங்களில் ஒன்று. பொசீனியாவை அவர்கள் வரவேற்றது மிக கோலாகலமான ஒரு வரவேற்பாக இருந்தது. 2 மாதங்களுக்கு முதல் எந்த ஒரு கழகமும் இல்லாமல் தான் ஆடிய கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு, அதுவும் போர்ச்சுகீஸ் கால்பந்து லீக் போட்டிகளும் 2ஆம் தர நிலையில் இருந்த 2ஆம் லீக் நிலையில் இருந்த கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அடுத்த கழகம் எது என்று சொல்லி கேட்டு தடுமாறி கொண்டிருந்த ஒருவர், ஒரு கோல்காப்பாளர், 41 வயது, கிட்டத்தட்ட கால்பந்தின் முடிவு காலம், உலக கிண்ண போட்டிகளின் முதல் போட்டியிலேயே உலகம் முழுவதும் ஒரு அடையாளமாக அறியப்படுகிறார். தன்னுடைய அணியை 2ஆம் சுற்றுக்கு கொண்டு வருகிறார். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முதலாவது உலக கிண்ணத்தொடரில் 2ஆம் சுற்றுக்கு வருகிறது. மெஸ்ஸி போன்ற உலகத்தின் மிகச்சிறந்த வீரருக்கு எதிராகவே சிறப்பான கோல்காப்பில் ஈடுபட்டு அவரது பாராட்டையும் வென்றெடுக்கிறார். அதற்கு பிறகு உலகக்கிணம் முடிந்த பிறகு அவர்தான் கேபோ வேர்டேயின் அடையாளமாக இந்த உலகக்கிணத்தொடரின் மிகச்சிறந்த கோல்காப்பாளராக கூட அடையாளம் காட்டப்படுகிறார். அவருக்கு விருது கிடைக்கவில்லை, ஆனால் ரசிகர்கள் அவரை தான் கொண்டாடுகிறார்கள். அவருக்கு கோலோ கழகம் ஒப்பந்தம் செய்து கொண்டவுடன் இன்னும் ஒரு சிக்கல். அவர் போவதா இல்லையாவது 4 தடவைகள் தடுமாறுகிறார். காரணம், அவரது பெயர் பொசீனியா என்ற அவரது அடையாளத்தை பின்னால் ஜெர்சியிலே பொறிக்க முடியாது, அங்கே உள்ள சிலி நாட்டின் கால்பந்து விதிமுறைகளின் அடிப்படையில். ஆனால் பாருங்கள், இந்த பொசீனியாவை எப்படியாவது சிலியிலே வந்து ஆடச் செய்ய வேண்டும். அவர் எந்த கழகத்துக்கு ஆடினாலும் பரவாயில்லை, சிலி மண்ணில் அவரது கால்பாதம் பட வேண்டும், அவரது கையுறைகள் கோல்காப்பில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்து அவருக்காக சிறப்பு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். பரவாயில்லை, பொசீனியா என்ற பெயரை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி. இதை அடுத்து அவர் ஓகே சொல்லி அங்கே இறங்கியவுடன் அவருக்கு கிடைத்திருக்கின்ற கோலாகலமான வரவேற்பை பாருங்கள். விமான நிலையத்தில் இப்படி வரவேற்பு என்று சொன்னால் மைதானத்தில் வைத்து அவரை வரவேற்று அந்த கோலோ கழகம் இத்தனை காலமும் வென்று அத்தனை கிண்ணங்களையும் அப்படி அடுக்கி வைத்து அவருக்கு இன்னும் ஒரு கோலாகலமான வரவேற்பை வழங்கி ரசிகர்கள் அவரை நிகழ்ச்சி மடையிலே நனைய வைத்து விட்டார்கள். இப்போது கோலோவுக்காக இந்த கோல்காப்பு நட்சத்திரம் என்னென்ன செய்து ஒரு புரட்சி படைக்கப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். Ahí está con la camiseta.